நமக்கு கல்யாணம் ஆகி இந்த ஒரு வருஷத்துல இப்படியான ஒரு தனிமை கிடைச்சதே இல்ல. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? மகா, நம்மளை சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்தா எந்த பிரச்சனையும் நம்ம ஞாபகத்துக்கு வரவே கூடாது. நீ என்னென்னவோ யோசிச்ச, கடைசியா இந்த டெசிஷனுக்கு வந்த. என்ன வெட்டிங் டே ஆன நாளைக்கு இதெல்லாம் பிளான் பண்ண, ஒரு நாள் முன்னாடியே கொண்டாட வேண்டியதாயிடுச்சு. தான் பொண்டாட்டிய தினமும் 24x7 hours லவ் பண்ற ஒருத்தனுக்கு தினமும் வெட்டிங் டே தான். ஆனா அந்த லவ்வ இன்னும் ஸ்பெஷலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறோம். உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி பார்த்தனோ, இன்னும் என் மைண்ட்ல நீ அப்படியே தான் இருக்க. மகா, இந்த ஒரு வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். நம்மளை சுத்தி எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா தான் இருந்துச்சு. என்னதான் காதலிச்சாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாம ஓடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு இப்போ இந்த நொடி எந்த ஓட்டமும் இல்லாம எந்த சிந்தனையும் இல்லாம நமக்கு ஒரு தனிமையான அமைதி கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்ச உன்னை இப்போவாவது சொல்லிடணும்னு பாக்குறேன். என்ன சொல்லணும்? I love you, மகா. நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேயை நினைவுபடுத்துற இந்த ரிங் எப்பவும் விரல்ல தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணவே இல்லை பாருங்க. எனக்கு நீயே gift தானே. நீ எனக்கு கொடுக்க போற anniversary gift, நீ எனக்கு சொல்ல போற அந்த 3 வார்த்தையா இருக்கட்டுமே. சொல்லு மகா. I love you. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். Thank you. மேடம். Thank you. கட் பண்ணலாமா?